ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையில் நல்ல ஒரு பாடலோடு கூட தேவனுடைய சமூகத்தில் நாம் இருந்து இப்பொழுதும் ஒரு நல்ல பிரசங்கத்தையும் நாம் கேட்க அமர்ந்திருக்கிறோம். இந்த தொடர் பிரசங்கத்தில் இந்த முறை தான் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நிறைய விடுமுறை கொடுத்த பிரசங்கம் போல் இருக்குது, அப்படி தானே? அப்போஸ்தலர் ஆரம்பித்தோம், அப்போஸ்தலர் நிறைய லீவ் எடுத்துச்சு. ஆனாலும் நாம் இறுதியை நோக்கி வருகிறோம் என்பதை நான் கூற விரும்புகிறேன். இந்த நாளில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எந்த அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம்? நல்ல ஞாபகம் வச்சுருக்கிறவங்க, இத்தனை நாள் தொடர்ச்சியாக கவனித்து வந்தவர்கள் நீங்கள் சொல்லும்படியாய் அன்போடு கேட்குறேன். எத்தனாவது அதிகாரம் அப்போஸ்தலரை நாம் எப்பொழுது நாம் பார்க்குறோம்? 185 25, ஓகே, 26, சரி, வேறு அப்படின்னு 2 சொன்னீங்கன்னா அப்போஸ்தலர் புத்தகம் முடிஞ்சு. எந்த புத்தகம் சொல்லுங்க பார்ப்போம்? எந்த புத்தகம்? அப்போஸ்தலர் புத்தகம். அதில் நீங்கள் சொன்ன அதே ஆன்சர் தான். 25, 26 நம்ம நினச்சி போகிறோம், இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இது இந்த நாளிலும் அடுத்த வாரமும் இந்த அப்போஸ்தலரை பற்றி படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீக் இந்த அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்தலர் சாப்டர் என்ன செய்யுது, நம்ம வழி அனுப்ப போகிறோம், சரியா? ஆனாலும் அநேக பாடத்தை நாம் கற்றறிந்திருக்கிறோம் என்று சொல்லி நான் நம்புகிறேன். எத்தனை பேருக்கு அப்போஸ்தலர் புத்தகம் உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமாகவும் ஒரு நல்ல பாடத்தை தனிப்பட்ட ரீதியில், சரிங்களா, ஒரு தனி நபருடைய ஒரு மாற்றத்தில் எத்தனை பேருக்கு அது உயிர் கொடுத்திருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அப்போஸ்தலர் 25வது அதிகாரமும் 26வது அதிகாரமும் ஒரு அழகான ஒரு பாடம். என்ன என்று சொன்னால், அரசர்களும் பேரரசர்களுக்கும் முன்பதான ஒரு சாட்சி எப்படி பவுல் சொன்னார் அப்படின்ற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த 2 காரியத்தை அவர் செய்கிறார். அநேக காரியத்தை நாம் படித்தோம், ஆனால் இந்த நாளில் ஒரு 2 காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். 25ஆம் அதிகாரத்தில் அவர் அரசர்களுக்கு முன்பதாக நின்று ஒரு அறிக்கை செய்கிறார். தான் தலைப்பு வச்சிருக்கிறோம், அரசர்களும் பேரரசர்களுக்கு முன் சாட்சி என்று சொல்லி ஒரு டைட்டில் நான் வச்சுருக்கேன். அப்போது நம்ம யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பவுல் இந்த இடத்துல சொன்னார் அப்படின்றத நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ஒரு அழகான கதையோடு நான் இந்த பிரசங்கத்துக்குள்ளாய் நான் நகர்ந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு சிறிய கிராமத்தில் ஒருவன் ஒரு குற்றம் செய்து விட்டான் என்று சொன்ன உடனே அவனை எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு அவனை என்ன செய்கிறாங்க அப்படின்னா நீதிமன்றத்துக்கு கொண்டு வராங்க. அப்படின்னா ஒரு கிராமம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், பஞ்சாயத்து கூடுவாங்க. கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தையெல்லாம்? பஞ்சாயத்தை கூட்டுங்க, பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்காக தீர்வை எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா அந்த பஞ்சாயத்துன்னு சொல்கிற மாதிரி இங்கே ஒரு நீதிமன்றத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்மளுடைய பாஷையில் சொல்லும் பொழுது ஒரு பிரச்சனைனா அங்கே தான் போகிறோம். இப்படி ஒரு சிறுவன் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூண்டில் நிப்பாட்டுறாங்க. அந்த கூண்டில் நிப்பாட்டும் பொழுது அவன் சொன்னது, என்னை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், என்னை விட்டுற வேண்டாம், நான் சொல்கிறத நீங்கள் கேட்டால் மட்டும் போதும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவன் சொல்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மனிதன், இன்னைக்கு நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், என்னை குற்ற கூண்டில் நீங்கள் நிப்பாட்டுறீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இதே வச்சுக்கிடுவோமே, பிரசங்க வேணும் தான், ஆனால் ஒரு குற்றத்துக்கு நிப்பாட்டிருக்கீங்கன்னு வைங்களேன். இங்கே நிற்கிறேன், நான் என்ன செய்வேன்னா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா நான் ரொம்ப பயப்படுவேன். முதலாவது எனக்குள்ள ஒரு பயம் ஏற்படும். ஐயோ, என்னுடைய தப்பை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற உணர்வு எனக்கு வெளிப்படும். அல்லது நான் இதுலேருந்து எப்படி நான் தப்பித்து கொள்ளலாம் அப்படின்ற அடுத்த எண்ணங்கள் எனக்கு எழுப்பும். இதுலேருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ற பல எண்ணம் வரும். ஆனால் இந்த இடத்துல இந்த கதையில் பார்க்குற மாதிரி இந்த சிறுவன், நான் குற்றம் செய்திருந்தது என்று சொல்லி நீங்கள்லாம் சொல்கிறீங்க, சரி, ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை நீங்கள் விடுவிக்க வேண்டாம், ஆனால் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னானா. இதை கேட்டவுடனே அந்த இடத்துல நீதிமன்றத்தில் இருந்த நீதிபதிகள், வக்கீல் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இந்த கதையில் சொல்லப்பட்ட நபர் தான் பவுல். பவுல் இதே போல தான் குற்றம் சாட்டப்பட்டார். அவர் நீதிமன்றத்திற்குள் சென்று, இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோ இல்லையா, அந்த நீதிமன்றத்துக்குள் சென்று அவர் எல்லோருக்கும் முன்பதாக சங்கிலியினாலே அவரை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்திலும் கூட என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, அவர் நிமிர்ந்து நிற்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், விடுதலெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் என்ன செய்யுங்க, முதல்ல நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னாரு. கடந்த 2 அதிகாரத்திலும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்தப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால்,
எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நான் சொன்னேன். இந்த இடத்திலும் பவுல் கைது செய்யப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாரு. அங்க ஆளுநர்கள் முன்பதாக அவர் நிற்கிறத பார்க்கிறோம். 2 ஆளுநர்கள் நான் பெயர் சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? 2 ஆளுநர்கள் நான் பெயர் சொன்னேன் கடைசி முறை நான் பார்க்கும்போது. என்ன பெயர் சொல்ல பாப்போம்? கொஞ்சம் ஆங்கிலத்தில் தான் அந்த வார்த்தை இருந்துச்சு. எஃப் என்ற லெட்டரில் ஆரம்பிக்கும். யாரு? எந்த ஆளுநர்? நோட் பண்ணலையா? அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து வச்சுடுங்க. 23, 24 அந்த நபர்கள் வருவாங்க. இந்த ஃபெலிக்ஸ் என்று நம்ம ஆங்கிலம் கூட சொல்லலாம். இவர்கள் முன்பதாக சொன்னார். முன்பு விசாரணை நடக்கப்பட்டது. இன்னொரு ஆள் ஆளுநர் யாருன்னு சொன்னா ஃபெல்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுநர் முன்னாடியும் நின்னதா பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு நபர் முன்னாடி போறாங்க. அவருக்கு முன்னாடி நிறுத்தப்பட்ட நிகழ்வு என்னன்னா, அதுதான் இப்ப நம்ம பார்த்து கொண்ட நபர் அக்ரிப்பா ராஜா. இதற்கு முன்னாடி நிறுத்தப்பட்ட 2 பேருமே என்ன செய்யலைன்னா, எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுத்து அந்த பவுலுக்கு ஒரு நீதியையோ அல்லது அநீதியோ அல்லது ஒரு தண்டனையோ கொடுக்கல. இந்த அக்ரிப்பா அந்த ராஜாக்கு முன்பதாக கொண்டு வர வரைக்கும் இந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்ற சூழ்நிலையை என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். அரச மன்றத்தில் நிற்கிறாரு, சங்கிலினால கட்டுப்பட்டிருக்கிறாரு, எல்லாரும் பார்க்குறாங்க. அவருக்கு குற்றவாளி என்ற ஒரு பெயர் அங்கே சூட்டப்பட்டுருச்சு. நிற்கிறாரு. அவர் என்ன செய்கிறார் அப்படின்றதான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். 3 விஷயத்தை பவுல் அந்த குற்றவாளியாக நின்று கொண்ட இடத்திலிருந்து அவர் பகிர்ந்து கொள்ளுகிற சத்தியம் என்ன அப்படின்றத நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபித்து இந்த மேன்மையான சத்தியத்திற்குள் ஆண்டவர் நம்மளை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் அப்போஸ்தலர் 25, 26 இந்த 2 அதிகாரத்தை குறித்து நாங்கள் பாடத்தை கற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக அநேக வாரங்கள் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை பவுல் மூலமாய் கற்றுக் கொடுத்தீர். இந்த அதிகாரத்தின் இறுதியிலே நாங்கள் இந்த புத்தகத்தின் இறுதியிலே நாங்கள் நெருங்கி கொண்டு வருகிறோம். தேவன் தாமே நீர் எங்களோடு பேசும்படியாகவும் இந்த நாளில் இந்த 2 அதிகாரத்தின் மூலமாய் என்ன பேச வைத்திருக்கிறீரோ அதை சரியான விதத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது 4வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையும் ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உதாரணங்களை சொல்கிறார். நான் சொன்ன மொத்தம் 3 விஷயம் அவர் பகிர்ந்துகிட்டு இருக்கிறாரு. முதல்ல என்ன பகிர்ந்து கொண்டார் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு எப்படிப்பட்ட நிலையிலிருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி, நான் முன்பு எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி பவுல் தன்னுடைய வாழ்க்கையை அட்ரஸ் பண்ணுறார். அப்படின்னா என்ன விளக்கம் கொடுக்குறார். நான் யார் அப்படின்ற கேள்வி தான் முதல்ல. அப்போ பவுல் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறாரு. அந்த ராஜா வந்து யார் என்று சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்னேன் யார் அந்த ராஜா, கடைசியாக சொன்னேன் அக்ரிப்பா ராஜா. பவுல் கைதியாக இருந்தார். ஆனாலும் அவர் பயப்படலை. அவர் தனது வாழ்க்கையின் கதைகளை சொல்வதற்கு அவர் ஆயத்தமாக நிற்கிறதை நம்ம பார்க்குறோம். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராஜாவே, என் வாழ்க்கையை யூதர்கள் எல்லாம் அறிவார்கள். அந்த ராஜா முன்னாடி போய் நின்று சொல்கிற ஒரு விஷயம் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய லைஃப் ஸ்டைல், என்னுடைய வாழ்க்கை முறைகளை யார் அறிவார்கள் அப்படின்னா, யூதர்கள் எல்லோரும் நன்றாக அறிவார்கள். நான் சிறு வயதிலிருந்தே யூதர்களுடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் எங்கேருந்து வந்தேன் அப்படின்னா, நான் யூதர்கள் எனக்கு நல்லா தெரியும், அவங்கள எனக்கு நல்லா தெரியும், என்னையும் அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, அவங்களுடைய முறையிலிருந்து நான் வந்திருக்கேன். அப்படின்னா நான் ஒரு பரிசேயனாக காணப்பட்டு வருகிறேன். அந்த பரிசேயர்கள் கடைபிடிக்கிற சட்ட திட்டத்தை நான் மிகவும் கடுமையாக கண்டித்து கடைபிடிக்கிற ஒரு மகனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி அவர் சொல்லிகிட்டே வரார். பின்னர் பவுல் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கார். இன்னொரு நாள் விசாரணையில் இருக்கும் போதும் அவர் நிறைய காரியத்தை சொல்கிறாரு. தேவன் நம் பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் நம்பியதினால் இப்போ ஒரு கைதி போல உங்க முன்னாடி நிற்கிறேன் அப்படிங்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு யாருன்னு முதல்ல சொன்னாரு. பவுல் என்ன சொன்னார்? நான் ஒரு இப்போதானே சொன்னேன், யூதன் என்று சொன்னேன், பரிசேயன் என்று சொன்னேன். இந்த ஒரு சட்டத்தை நான் ரொம்ப கொடூரமாக ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக கடைபிடிக்கிற ஒரு ஃபாலோவர் நான். இப்போ அதையும் கூட நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, தேவன் நம் பிதாக்களுக்கு கொடுத்த, பிதாக்கள்லாம் யாரு சொல்லலாம்? நம்ம சபையில் பிதாக்கள் இருக்கிறாங்களா? நம்ம வீட்டில் பிதாக்கள் இருக்கிறாங்களா? சரி, நம்ம சபையிலையோ நம்மளது வீட்டிலையோ பிதாக்கள் இருந்திருக்கிறார்களா? சரி, ரொம்ப எளிமையாக கேட்குறேன். நம்மளுடைய
மூதாதையர்கள். நன்றி. அவர்களுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? என்ன சொல்லுவோம் நம்ம அவங்களுக்கு? இன்னொரு பெயர் 1844 அக்டோபர் 22 வந்துச்சுன்னா ஒரு பிரசங்கத்தை பொதுவாக எல்லா சபையும் நம்ம செய்வோம். பைனியர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்போ யார் அவங்க பேர்? இன்னொரு தமிழில் சொல்லணும்னா முற்பிதாக்கள். நிறைய பேருக்கு தெரியும். ஜோயல்லாம் பதில் நல்லா மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்காரு, வாயை திறந்து சொல்லலை. அப்படி தானே? பைனியர்ஸ் இல்லை, முற்பிதாக்கள். இவர் சொல்றாரு, இந்த நிலையில இப்போ நான் இந்த ஜெயில் மாதிரி இங்க நின்று கையில சங்கிலியினால போட்டு உங்க முன்னாடி நிக்கிறேன் இல்லையா, இந்த அரசவையில் நிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் நம்பியதினால் இப்பொழுது நிக்கிறேன் அப்படிங்கிறார். என்ன வித்தியாசம், என்ன லாஜிக் இதில் இருக்கு? தேவன் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் என்று நான் நம்புகிறேன். அது நம்ப முடியாத ஒரு விஷயமா அப்படின்னா இல்லை, நான் நம்பினதுனால இந்த இடத்துல இப்போ நான் உங்களுக்கு கைதியாக நிற்கிறேன் அப்படிங்கிறேன். தப்பு செஞ்சால் தண்டனை உடனே கிடைக்கிறதுலாம் ஒரு சில விஷயங்கள் பொறுத்து இருக்கு. இவர்கிட்ட நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நேரத்தை கொடுத்த உடனே சொல்கிறாரு, நீங்கள் என்ன தயவு செய்து விட்டுறாதீங்க, என்ன பண்ணுங்கன்னா நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படின்னாரு. இதுதான் அந்த அரங்கத்தையே சற்று சிந்திக்க வைப்பதற்கும் பவுலுடைய வார்த்தையை கேட்பதற்கும் ஒரு அட்டென்ஷன் கொடுத்தது. தான் இன்னைக்கு நான் தான் மறுபடியும் சொன்னேன், நான் போய் அந்த இடத்துல நின்னேன் அப்படின்னா எப்படி தப்பிக்கலாம், என்னோட வக்கீல் வச்சு எப்படி நான் காப்பாற்றி வெளியில் கொண்டு போகலாம், எந்த கதையெல்லாம் நான் உருட்டுனா வெளியில் போயிடுவேன்னு சொல்லி எனக்கு யோசிக்கிறதே தவிர நான் தைரியமாக பேசுவதற்கு என் மனசு என்ன செய்யாது, வராது. அப்போது நான் குற்றவாளி என்று சொன்னாலே பயம்தான் வரும் முதல்ல. ஆனால் பவுலுக்கு முதலாவது கற்றுக்கொள்கிற பாடம், அவருக்கு பயம் என்பது அந்த இடத்துல இல்லை. சங்கிலிகள் கையில் இருந்தாலும் கூட சத்தியத்தை அவர் சொல்ல வேண்டும் என்ற சாட்சியோடு நின்றார் என்பதை மறந்துடக்கூடாது. அதே சூழ்நிலை நமக்கு வரும் பொழுது நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்போம்? நான் கிறிஸ்தவர்களை சிறையில் அடைத்தேன், நான் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு இருக்காருல, அதில் அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன் அப்படின்னா, அக்ரிப்பா ராஜா முன்னாடி சொல்றாரு, நான் கிறிஸ்தவர்களை சிறையில் அடைத்தேன், அவர்களை துன்புறுத்தினேன், பல இடங்களில் அவர்களை துரத்தினேன், இதுதான் என் வாழ்க்கை ஐயா அப்படின்னு சொல்லி அந்த ராஜா முன்னாடி சொல்லிக்கிட்டே வரேன். ஒரு காலத்தில் சபையை துன்புறுத்திய மனிதன் நான், இப்பொழுது கிறிஸ்துவுக்காக நின்று கொண்டு சங்கிலியை என் கையில் ஏந்தி கொண்டு நிற்பதும் நான் தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், கிறிஸ்தவர்களை அடித்து கிறிஸ்தவர்களை விரட்டணும்னு சொல்லி கிறிஸ்தவர்களை முடக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்த ஒரு மனிதன் சங்கிலியினால் கட்டப்பட்டு ஒரு கைதி போல அந்த அரங்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய நாவிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை, நான் இப்போ நிற்கிறதுக்கு காரணம் இதுதான். அப்போ ஏதோ ஒரு பின்னணி இருக்குது கண்டிப்பாக, அப்படி தானே? ஏதோ ஒரு அற்புதமான பாடம் உள்ள இருக்குது. இப்படிப்பட்ட மனிதர்களோடு நாம் இந்த உலகத்தில் சந்திக்கலாம், ஒரு கவலைப்பட வேண்டாம். ஆனால் நம்மளை விட ஒரு நாள் அவர் பெரிய ஒரு காரியத்தை செய்கிறார். இன்றைக்கி நம்மளுடைய சபைகளிலும் சரி, குடும்பத்திலும் சரி, நம்மை சார்ந்திருக்கிற அது வேலை செய்கிற இடத்துலையும் சரி, ஒருவேளை கிறிஸ்தவர்களை புறக்கணிக்கிற நபர்களும் கூட்டங்களும் இன்னைக்கு எழும்பும் அப்படின்னு சொன்னால், அன்று இதே போல் செய்த பவுல் எப்படி சவுல் இருந்து பவுலாய் மாறினாரோ, ஒருவேளை இன்றைய காலகட்டத்திலும் கிறிஸ்தவர்களை புறக்கணிக்கிற கூட்டத்தில் நபர்கள் யாராவது இருந்தால் என்று சொன்னால், பவுலை போல சாட்சியுள்ளவர்களாக அவர்களும் மாறுவார்கள். ஆமென். ஏன்னா அன்று நடந்த விஷயங்கள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு திருஷ்டாந்தரங்கமாக தீர்க்க தரிசனங்களும் வேதங்களும் நமக்கு மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாடம் என்பதை மறக்கக்கூடாது. அன்னைக்கு பவுலுடைய லைஃப்பில் இது நடந்திருக்குன்னா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் இது நடக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு வரும். பரிசேயன் சபையை துன்புறுத்துறதுல மிக முக்கியமான ரொம்ப ஒரு தெளிவாக குழப்பணும்னு நினைக்கிறது யாரு? பரிசேயனா சதுசேயர்களா? ரெண்டு பேருமே பண்ணுவாங்களா? பரிசேயர்கள் என்றால் யார்? சதுசேயர்கள் என்றால் யார்? உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் பரிசேயர்கள், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் சதுசேயர்கள். இந்த ரெண்டு கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் பவுல் இருந்திருக்கிறார்? அப்போ பரிசேயரின் கூட்டத்தில் இருந்தார். இல்லை ஓய்நாள் பள்ளி பாடத்தில் அந்த பாயிண்ட் நம்ம படிச்சு ஞாபகம் இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம் முன்பு யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பவுல் சொல்லிட்டார். ரெண்டாவது என்ன திரும்ப சொல்றாரு? எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா ராஜா அப்படின்ட்டு அடுத்த கதையை ஆரம்பிக்கிறாரு. அப்போஸ்தலர் 26:12-15 வரையும் வாசிச்சிங்கன்னா அவர் என்ன மாற்றம் அடைந்தார் அப்படின்ற விஷயத்த சொல்கிறார். பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்தவர்களை பிடிப்பதற்காக தமஸ்கு அப்படின்ற ஒரு நகரத்துக்கு நான் போயிட்டு இருந்தேன் ஐயா. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு அதிகாரமும் ஒரு பெரிய ஒரு சத்தத்தோடு ஒரு நிகழ்வு எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது நடந்த நிகழ்வு சொல்லிட்டு இருக்காரு. சரி, இப்போ நான் உங்ககிட்ட அந்த விஷயத்தை விடுறேன். இவர் தமஸ்குவுக்கு போயிட்டு இருந்தார்.
அந்த தமஸ்குவுக்கு குதிரையில் சவாரி செய்து போயிட்டு இருந்த பவுலுக்கு என்ன நடந்தது? நம்ம ஏற்கனவே படித்தது தான். இதை அவர் அறிக்கையாக இந்த அரங்கத்தில் சொல்கிறார். தமஸ்குவில் எதில் போகிறாரு? ராயல் என்ஃபீல்டு பைக்கில் போனாரா? எதில் போனார்? குதிரையில் போகிறாரு. என்ன நடந்துச்சு? ஒரு சத்தம் கேட்குது. சரி, என்ன சத்தம்? ஒரு சத்தம். அந்த சத்தம் யார் என்று நம்ம பார்க்குறோம்? கிறிஸ்து. என்ன சத்தத்தோடு அவர் கேட்குறாருன்னா, பவுலே பவுலே. எடுத்தோன்னா தான் கேட்டார், சவுலே சவுலே. என்ன சொன்னார்? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கேன். ஒரு மத்தியான நேரம், நல்ல வெயில், போயிட்டுருக்கிறாரு. போயிட்டுருக்கிற திடீர்னு குதிரை என்ன ஆகுது? தடம் புரண்டு கீழே விழுது. விழுந்த உடனே கண்ணு தெரியாமல் போகுது. எவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா? அதை சொல்லுங்கள். அதுக்காக தான் மறுபடியும் சொல்ல வரேன். கண்ணு தெரியாமல் போகுது. கண்ணு தெரியாமல் போகுதுன்ற நிகழ்வு போடப்பட்டிருக்கு. ஆனால் அவருக்கு ஒரு வெளிச்சம் வந்ததை உணர்கிறார். விழுந்துட்டாரு, குதிரையிலேருந்து தவறி விழுந்துட்டாரு. அவரோடு சேர்ந்தவங்களும் விழுந்துட்டாங்கன்னா அவர் மட்டும் விழுந்தாரா? எல்லாருமே சேர்ந்தவங்க முதற்கொண்டு விழுந்தாங்க. ஒரு வெளிச்சம் வருது. உடனே முதல்ல சவுல் கேட்குறாரு. சவுல் என்ன சொல்கிறாரு? முதல்ல ஆண்டவர் பேசினாரா அல்லது பவுல் பேசினாரா? என்னன்னு பேசினாரு? சரி, அப்போ அவர் என்ன பேசினாரு? முதல்ல ஆண்டவர் பேசினாரா சவுல் பேசினார்? சவுல் பேசினார். என்னன்னு பேசினாரு? யாரு? வாசிங்களேன். அப்போஸ்தலர் 26:15. அப்போஸ்தலர் 26:15 வாசிப்போம். யார் முதலாவது பேசுறா? கீழே விழுந்த உடனே ஒரு அழகான ஒரு சத்தம் வருது. அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவன், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இந்த வசனத்தை அப்படியே வச்சிருங்க. அதுக்கு தான் கேட்க வந்தேன். 14 தானே, அப்படி வச்சிருங்க. 15 இப்போ நான் சொல்ல வந்தது அதுதான். அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார்? இந்த வசனத்தில் கொஞ்சம் குழப்படி இருக்குதுண்ணே. அது விடுங்க, அது ரைட்டு. ஓகே. எனக்கு என்ன கேள்வினா, அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார்? இது எனக்கு புரியல. இது கேள்வி கேட்குறாரா, பதிலிருந்து கேள்வி எழுப்பினாரா? அப்பொழுது நான், சரி, பவுல் சொல்றாரு, ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவர் அவர் தான் எப்படி தெரியும்? முதல்ல அது ஆண்டவர் தானா அப்படின்றது எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஓகே, மேபி அந்த உணர்வு வந்திருக்கலாம். நல்ல ஒரு பதில். இப்போ 14வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் எல்லோரும் தரையிலே விழுந்தபோது, பவுல் சொல்லிட்டு இருக்காரு, அந்த ராஜாக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கிற அழகான ஒரு விஷயத்தை. நாங்கள் எல்லோரும், பவுலோடு சேர்ந்து வந்தவங்களாம் விழுந்துட்டாங்க. சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். எந்த பாஷையில்? ஆனால் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் எழுதப்பட்ட மொழி என்னது? சரி, இப்போ இன்னொரு பாடம் போயிருக்கு. பழைய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? எபிரேயர். புதிய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? கிரீக். சரிங்களா? கிரேக்க மொழியில் எழுதப்பட்டுச்சு. அப்போ அப்போஸ்தலர் பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? இது என்ன, நான் ஏதோ பெரிய கேள்வி கேட்ட மாதிரிலாம் இருக்குது. புதிய ஏற்பாடு இல்லையா? கேப்டன் சொல்லிட்டான் புதிய ஏற்பாடு. அப்போ புதிய ஏற்பாடு எழுதப்பட்டுச்சுன்னா இந்த இடத்துல சொல்லும் போது இந்த வசனங்கள் நமக்கு படிப்பதற்கு மூல பாஷையில் கிரீக்கில் எழுதப்பட்டுச்சு. இங்கு பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாரு? எனக்கு அது எந்த மாதிரி பாஷையில் கேட்டுச்சுன்றது கடினமா என்று கேட்ட உடனே எபிரேய பாஷையில் என்னோடு சொல்லுகிறது ஒரு சத்தம் கேட்டேன் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர் எபிரேயரா? இப்போ பவுல் ஒருவேளை எபிரேயர்ன்றனால, என்ன தானே பார்த்தோம் ஆரம்பத்தில், அவர் எபிரேயரா எப்படி பேசியிருப்பார்? வேற எங்கேயுமே அதிகமாக தேவன் பேசும்பொழுது இந்த மொழியில் என்கிட்ட பேசினாருன்னு சொல்லி யாரும் பதிவு பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் பவுலிடம் பேசும்போது பவுல் அழகாக சொல்கிறாரு, என்கிட்ட எபிரேய பாஷையிலே இந்த சத்தம் கேட்டுச்சு அப்படிங்கிறாரு. ரொம்ப அழகாக அதாவது தெளிவாக புரியணும் அப்படின்றக்காக பவுலுக்கு தெரிஞ்ச பாஷையில் ஆண்டவர் பேசியிருப்பாரோ? சரியா? இதை அப்படி மனசில் வச்சுக்கிட்டு வாங்கலாம், பதில் சொல்கிறேன்.
இப்போ அடுத்த வசனத்தை நம்ம பார்த்தோம்ல, சொல்கிறாரு, கடினமாக என்று எபிரிய பாஷையில் எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது ஆண்டவரே நீர் யார் என்று அதற்கு நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படிங்கிறார். சரி, இந்த வசனம் சொல்லும் போது, இந்த வார்த்தையை சொல்லும் போது உண்மையாகவே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சூழ்நிலையோடு பேசியிருப்பார்? அவர்கிட்ட எந்த மனநிலையோடு பவுலை பார்த்துட்டு இப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு? நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன். இதெல்லாம் ஒரு ப்ரீ பிளான் மாதிரி நான் யோசிச்சு பார்ப்பேன். அதாவது திட்டமிட்டு செய்த ஒரு காரியம் போல் எனக்கு தோணும். பயங்கரமான ஒரு திட்டம். குதிரையில் போயிட்டுருக்கிறாரு, தமஸ்குக்கு போகிறாரு, கிறிஸ்தவரில் அங்கே பழி வாங்கணும்னு போகிறாரு. போயிட்டுருக்கிற அந்த ஜேர்னியில், அந்த பாதையில் சவுலுக்கு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்குது. குதிரையிலேருந்து கீழே விழுறாரு. அவரோடு சேர்ந்து வந்தவங்க எல்லாம் விழுந்துட்டாங்க. கண்ணு தெரியாமல் போது ஒரு வெளிச்சம் வருது. வெளிச்சம் வந்தோடனே எந்திரிக்கிறாரு. யாருன்னு பேசிக்கிறாங்களா? நான் தான், என்னை துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான் அப்படிங்கிறேன். நான் அந்த நாளில் பவுல் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொள்கிறாரு. அவர் துன்புறுத்தியது மனிதர்களை அல்ல, கிறிஸ்துவை என்பதை பவுல் புரிந்து கொண்டதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் நானும் மனிதன் என்று சொல்லி நாம் மனிதர்களை துன்புறுத்தலாம், இவன் தானே. ஆனால் மனிதனை தான் துன்புறுத்துகிறோம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். மாறாக யாரை துன்புறுத்திக்கிட்டு இருக்கோம்? கிறிஸ்துவை. என் கூட வேலை செய்கிறவங்க, என் கூட படிக்கிற நபர், என் கூட இருக்கிறவங்க, சபையில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்க யாராக இருந்தாலும் சரி, நாம் சக மனிதன் என்று நினைக்கிறோம். ஆனால் யாரை துன்புறுத்துறோம்? கிறிஸ்துவை தான் துன்புறுத்துறோம். நமக்கெல்லாம் என்ன பேரு? கிறிஸ்தவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை உடையவன். கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது கிறிஸ்துவை உடையவனாக இருக்கிறேன். நான் கிறிஸ்துவாக இல்லை, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறேன். அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ நான் ஒரு மனுஷனை திட்டுறேன் அப்படின்னா நான் யாரை தான் திட்டுறேன்? இப்போ கிறிஸ்துவை தான் திட்டுறேன். இல்லை, அது எப்படி நீங்கள் கணக்கு இப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். இங்கே பவுல் உணர்ந்த ஒரு பாடம் அதுதாங்க. இன்றைக்கி அந்த பவுல் உணர்ந்த பாடம் தான் நம்ம இன்னைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வளோ நாள் நான் துன்புறுத்துகிற மனிதர்கள் எல்லாம் ஏதோ சாதாரண மனிதர்கள் அல்ல. நான் துன்புறுத்தின அத்தனை கிறிஸ்தவர்களும் நான் கிறிஸ்துவை துன்புறுத்தியிருக்கிறேன் என்ற உணர்வு அவருக்கு கிடைத்ததாக நாம் பார்க்கிறோம். இன்றைய இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட நிலை நமக்கு இருக்குதான்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்குது. நம்மளை துன்புறுத்துகிறாங்களா? எத்தனை பேர் துன்புறுத்துறது வாங்கிட்டு இருக்கிறீங்க? நம்மளை ஒரு வித்தியாசமாக பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம ஒரு ரொம்ப பெரிய அறிவாளி நம்மளை திட்டியிருக்காங்களா? நமக்கு இருக்கிற மாதிரி அழிவு உலகத்திலே இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? பாஸ்டமாக நல்ல வேகமாக தலையாட்டுறாங்க, நிறைய திட்டு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நம்மளை துன்புறுத்தலாம், நம்மளை ஒதுக்கலாம், நம்மளை உதறி தள்ளலாம். யாரை தள்ளுறாங்க? நமக்கு பதிலாக ஆண்டவரை தள்ளிட்டு இருக்கிறாங்க. இதே பாடத்தில் இன்னொன்று என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நான் அந்த ஆண்டவர் போல இருக்கணும், அப்போ தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். நான் ஆண்டவர் போல இல்லாமல், நான் தேவனுடைய கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் குணாதிசயத்தை வைத்து கொள்ளாமல் ஒருவேளை வாழும்போது, ஐயோ ஆண்டவரே என்னை துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் லிஸ்ட்டில் வராது. கடைசியாக சொல்லும்போது முதல்ல சொன்னார் அக்ரிப்பா ராஜா கிட்ட, நான் முன்பு நான் யாராக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, என் மாற்றத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு இப்போ சொன்னார். மூணாவதாக கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறாரு. இப்பொழுது நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன் தெரியுமா? இந்த அரசவையில் நின்று கொண்டு உங்களுக்கு முன்பதாக சங்கிலியிலே என்னை கட்டி வைத்திருக்கிறீங்க. நான் ஒரு குற்றவாளி போல நிற்கிறேன் இல்லையா? இப்போ நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் வசனம் 16லேருந்து 23 வாசிச்சோன்னா, தரையில் விழுந்திருந்த அந்த பவுல் அந்த வார்த்தையை சொல்கிறாரு, பார்த்து சொல்கிறாரு, எழுந்து நில். அடுத்த வார்த்தை அதான் பார்க்குறோம்ல, எழுந்து நில், நான் உனக்கு தோன்றியது ஒரு காரணத்திற்காக. நீ என்னை கண்டதையும் இனி நான் உனக்கு காட்டப் போகிறதையும் சாட்சியாக அறிவிக்க உன்னை தெரிந்தெடுத்தேன். பிளானிங் புரிஞ்சுச்சா? நான் சொன்ன பார்த்தீங்களா பிளானிங்னு சொல்லி, இதுதான் அந்த திட்டம். அப்போ ஆண்டவர் எதுக்காக சவுலை தெரிந்தெடுத்தார் அப்படின்னு சொன்னால், பவுலாக மாறி அவன் சத்தியத்தை சொல்லணும்னு. இன்றைக்கி நிறைய பேர் வேண்டான்னு நினைக்கிறதா நமக்கு கிடைக்கும். பார்த்துருக்கீங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதை நீங்கள் ஒதுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு சேர்ந்துருக்கும். நிறைய விஷயத்தில், எல்லா விஷயத்துலையும் சொல்ல வரல, அநேக விஷயத்தில் அப்படி தான் இருக்கும். இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் தள்ளுற விஷயந்தான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார்.
எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. எல்லாருடைய முகமும் கொஞ்சம் சிரிப்பு தன்மையோடு தான் இருக்குது. ஒருவேளை அது படிப்பாக இருக்கலாம், திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், தெரிந்தெடுக்கிற எந்த காரியமாக இருக்கலாம். வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒருவேளை அது ஆண்டவருடைய சித்தமாக இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் எத்தனை முறை பல்ட்டி அடித்தாலும் சரி, நம்மளை விட்டு அது போகாது. அதுக்கு உதாரணத்துக்கு யாரை சொல்லலாம்? பைபிளில் வேண்டாம் போகமாட்டேன் அப்படின்னு சொன்னது யார்? யோனா. எங்கே போகமாட்டேன்னு சொன்னார்? நினிவேக்கு போகமாட்டேன்னு சொல்லிட்டு எங்கே போயிட்டாரு? ஆமாம், விட்டார் ஆண்டவர். அழகாக ஒரு ஏவுகணை, மீன் மாதிரி ஒரு ஏவுகணை ரெடி பண்ணி 3 நாள் இல்லை. சில காரியங்கள் அப்படி இருக்குது அப்படின்னு மறக்கக்கூடாது. பின்னர் இயேசு அவருக்கு ஒரு பெரிய ஒரு பணியை கொடுப்பதற்காக அவர் ஆயத்தம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட பவுலுடைய கண்கள் திறந்தது போல நம்மளுடைய கண்கள், ஒருவேளை சவுல் பவுல் என்று மாற்றம் கிடைத்தது. ஒரு நம்ம பெயரை எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமானா, பெயர் இப்போ மாற்றணும்னு அவசியம் இல்லை. பெயர் மாற்றத்திற்குள் இருக்கக்கூடிய பெயர் என்று சொல்லும்போது என்ன குறிக்குது? பெயர். நாமம் என்றால் யாரை குறிக்கும்? நாமம் இயேசு கிறிஸ்து. இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க, டக்குன்னு சொல்லாமல். நாமம் என்றால் கிறிஸ்து இல்லையா? பெயர் மாற்றத்தை காட்டிலும் மனமாற்றம் இருப்பது அவசியமாக இருக்குன்னு மறக்கக்கூடாது. அவர் பாவ மன்னிப்பை புதிய ஒரு வாழ்க்கை தோற்றத்தோடு இந்த சவுலிலிருந்து பவுலாக மாறினதாக நாம் பார்க்குறோம். இறுதியில் சொல்கிறேன், இதற்காக யூதர்கள் என்னை பிடித்தார்கள், ஆனால் இப்போ நான் அவங்க முன்னாடி நிற்கிற காரணங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருக்கிறார். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சமே வாங்காத ஒரு அழகான ஒரு ஊழியர் இருந்தார். லஞ்சமே வாங்க மாட்டார். அப்போது எல்லாரும் அவரை பார்த்துட்டு ரொம்ப பேசினாங்க. என்ன நீ இப்படி ரொம்ப ஒழுக்கமாக இருக்க, இப்படி பேசினாங்களாம். நம்மளே யாராவது அந்த மாதிரி பேசியிருக்காங்களா? லஞ்சத்தில் இல்லை, நீங்கள் ரொம்ப உண்மையாக ஏதாவது ஒரு விஷயத்தில் இருந்து, நீ ரொம்ப உண்மையாக இருக்கப்பா, இப்படியெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடாது, அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? தலை ஒன்றும் ஆடுற மாதிரி தெரியலையே. அப்போ இல்லையோ? ஆமாம் இல்லையா? சில தலைகள்லாம் ஆட்டுறீங்க. அப்படி ஒரு லஞ்சம், அதாவது லஞ்சம், அது இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க? சத்தமாக சொல்லுங்கள். சரி, நமக்கு தெரியல. லஞ்சத்துறை, இது எல்லாருக்கும் புரியுதில்ல? அது போதும். ஆஃபீஸில் ஒருத்தன் வேலை செய்கிறான், அவர் லஞ்சமே வாங்க மாட்டான். எல்லோரும் ஒரு மாதிரி குற்றப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீங்கள் ஒரு காசு கூட வாங்க மாட்டீங்களா அப்படின்னு. இல்லை. அப்போது ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வில் ஒரு பெரிய அமௌண்ட், பெத்த பணம்னு சொல்லுவாங்கள்ல, அப்படின்னா பெரிய அமௌண்ட், பல்க் அமௌண்ட் அது கிடைக்குது. எல்லோரும் அந்த ஆஃபீஸில் அந்த இருக்கக்கூடிய எல்லோரும் ஷேர் பண்ணுறாங்க அந்த அமௌண்ட்டை. பட் அந்த ஒரு பர்சன், தனியாக இருந்த மனிதன் காசை வாங்கலை. உடனே ஆஃபீஸில் இருக்கவங்க பெரிய அதிகாரிகள் முதற்கொண்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இவன் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, அவனும் வாழ மாட்டான், நம்மளும் என்ன செய்ய மாட்டான், வாழ விட மாட்டான், பேசாமல் இவன் என்ன செஞ்சிடுவோம், ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருவோம், வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு இவன் என்ன செஞ்சிடுவோம், அனுப்பிடுவோம்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு அந்த உண்மையாக இருந்த அந்த அதிகாரியை வேறு ஆஃபீஸ்க்கு நகர்த்திட்டாங்க. அந்த ஆஃபீஸ்லேயும் எப்படி தான் இருக்கார் இவர், தன்னுடைய இடத்தை அவர் ஒருபோதும் விட்டு கொடுக்கவில்லை. தான் வேலை என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டே இருந்தார். லஞ்சம் வாங்காதவர். இடமாற்றம் நடந்தது, ஆனாலும் அவர் எதுவும் செய்யலை. இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். நீங்கள் மாற்றினாலும் பரவாயில்ல, தண்ணி இல்லாத காட்டுக்கு என்ன அனுப்பினாலும் பரவாயில்ல, நான் பணம் வாங்க மாட்டேன். இதை யார் பார்த்துட்டு இருந்தாருன்னா, அதே அலுவலகத்தில் வேலை செய்த ஒரு 3 நபர்கள் அவரை பார்த்து கொண்டே இருந்தாங்க. இந்த மனுஷன் என்னையா இப்படி இருக்கிறாரு, ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வேலைக்கு போட போகிறேன்னு தெரிஞ்சும் கூட பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறாருன்னு சொல்லி அந்த 3 நபர்கள் வாங்கின பணத்தை அந்த அதிகாரிகிட்டே திருப்பி கொடுத்துட்டாங்களா. எங்களுக்கும் இந்த பணம் வேண்டாம். ஆமேன். எப்படி ஒரு ஆமேன்னு சொல்லணும், இந்த வார்த்தைக்கெல்லாம் அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. குட் மார்னிங், ஹாப்பி சாபத், நம்ம பாஷையில் சொல்லிடுவோம் ஹாப்பி சாபத், ரைட். கொஞ்சம் வெளியே பாருங்கள். எனக்கும் இந்த பணம் வேண்டாம்னு சொல்லி அந்த 3 நபர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, திருப்பி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் சாட்சி என்பது இந்த மாதிரி மேடை கிடைத்தால்தான் இயேசு கிறிஸ்து எனக்கு செஞ்ச நன்மையை சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை சரியாக இருந்தாலே பெரிய சாட்சி தான். நாமே இப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி பவுல் எப்படிலாம் அலைஞ்சிருப்பார். சவுலில் இருந்த அந்த தருணங்கள். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, வேதம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாட்சி நம்ம முடிப்போம்.
அக்ரிப்பா ராஜாவுக்கும் கூட வாசிங்க 26, 28. அப்போஸ்தலர் 26, 28 வாசிங்களேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் அந்த பவுல் சொன்ன சாட்சியை கேட்டு அந்த அக்ரிப்பா ராஜாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். அப்பொழுது அக்ரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றார். ஆமென். இந்த ஒரு வார்த்தை எப்படி இருக்கு அப்படின்னா, நீ விட்ட என்ன கிறிஸ்தவனவே மாத்திருப்பியே. யார் சொல்ற அந்த வார்த்தையை? அக்ரிப்பா ராஜா சொல்றாரு. அப்போ இந்த ஒரு வார்த்தை, அவ்வளோ பெரிய ஒரு அரசன் அவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லி இந்த ஒரு ராஜா சொல்றாரு அப்படின்னா, பவுலுடைய சாட்சி எந்த அளவுக்கு அவருடைய இதயத்தில் பதிந்திருக்கும். இன்று நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வாழ்க்கை நேர்த்தியாக நிற்கும் போது தேவன் பேசுகிற சத்தத்தை சரியான விதத்தில் கேட்ட பிற்பாடு ஒரு தீர்மானம் எடுப்போம் என்று சொன்னால், என் வாழ்க்கையும் பார்த்தா என்ன செய்வாங்க? நிறைய பேர் மாறுவார்கள். ஆனால் அற்புதமான நான் சொன்னல ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னல, ஒரு தனி சிறப்பு அமைத்து இந்த ஒரு பாடம் நான் சொன்னேன். அக்ரிப்பாவே மாறுவதற்கு ஏதுவான வழி. ஆனால் ரட்சிப்பு நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நான் மாற விரும்புகிறேன்னு சொன்னால் ரட்சிப்பு கிடைக்காது. நம்ம மாறினா தான் ரட்சிப்பு கிடைக்கும். அப்போ இதில் இன்னொரு பாடம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அக்ரிப்பா தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கிட்டத்தட்ட என்ன செஞ்சார்? ஏற்றுக்கொண்டாரு. ஆனால் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லுகிற விஷயங்கள் ரட்சிப்புக்கு சரியா அப்படின்னா சரி கிடையாது. கொஞ்சம் கூட வந்துட்டேன், பக்கத்தில் நெருங்கிட்டேன், நான் அந்த விளிம்பில் நிற்கிறேன், முடிவில் நிற்கிறேன், கடைசியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது ரட்சிப்புக்கு சம்மந்தம் இருக்காது. விளிம்பில் நிற்கிற நாம், இறுதியில் நிற்கிற நாம், கடைசியில் நிற்கிற நாம் விழுந்துடணும். அப்பதான் ரட்சிப்பு கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு கிடைக்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் கிறிஸ்தவனா இருக்கேன் அப்படின்னா ரட்சிப்பு கிடைக்காது. நான் சொல்ல ஒரு கருத்து உங்களுக்கு புரியுதா? முழுமையாக இருந்தால்தான், முழுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த சால்வேஷன் அப்படின்ற ஒரு கிஃப்டை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அக்ரிப்பா கிட்டத்தட்ட ரட்சிக்கப்பட்டவர். ஆனால் கிட்டத்தட்ட என்பது ரட்சிப்பு அல்ல என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் கேட்டாரா, யாராவது நீங்கள் டாக்டராக விரும்புகிறீங்களா, மருத்துவராக விரும்புகிறீங்களான்னு ஒரு டீச்சர் வந்து ஒரு கிளாஸ் ரூமில் கேட்குறாங்க. அப்போது எல்லாரும் டக்கு டக்குன்னு கை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் டாக்டர், நான் டாக்டர், நான் டாக்டர் அப்படின்னு. உடனே யார் மருத்துவராக படிக்க தயாராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் கை தூக்கியாச்சு. விருப்பம் இருக்கிறவங்க என்ன செய்யுங்க, இப்போவே ஒரு தீர்மானம் போடுங்க. நான் இன்னைக்கு டாக்டர் ஆக போகிறேன். நான் எந்த ஒரு படிப்பும், எந்த ஒரு சப்ஜெக்ட் நான் எடுத்தாலும் டாக்டர் ஆகிறதுக்கு உண்டான படிப்பு தான் நான் படிப்பேன், வேறு எதுவும் நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு டிசிஷன், ஒரு தீர்மானம் எடுங்கன்னு சொல்லி அந்த டீச்சர் கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே தூக்கின கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. யோசிச்சு பாருங்க. அக்ரிப்பாவும் அவ்வளோ நேரம் எல்லா சாட்சியும் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாரு. இறுதியில் கொஞ்சம் விட்ட என்னையே மாற்றிருப்பப்பா அப்படின்ற மாதிரி தருணத்தில் வந்தார். ஆனால் முழுமையாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரா அப்படின்னா அக்ரிப்பா ராஜா ஏற்றுக்கொள்ளலை. இன்றைக்கு நாம் இந்த பாடத்தையும் மறந்துவிடக்கூடாது. சில நேரத்தில் நம்ம எவ்வளோ பிரசங்கம், எவ்வளோ காரியம் நம்ம கேட்டு படித்து வந்துட்டுருக்கோம். ரொம்ப தூரத்துலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கிற விஷயங்களும் அதுதான். பக்கத்தில் நெருங்கியிருப்போம், ரொம்ப அழகாக நெருங்கியிருப்போம். நெருங்கினதுக்கப்புறம் நம்ம திரும்பி பார்க்குற பழக்கம் இருக்கா இல்லையா? நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுதா? ரொம்ப தூரத்துலேருந்து கஷ்டப்பட்டு ஓடி வந்திருப்போங்க நம்மளுடைய வாழ்க்கையில். உங்களுடைய பிறப்பு வித்தியாசமாக இருந்திருக்கும், உங்களுடைய வளர்ப்பு வித்தியாசமாக இருந்திருக்கும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்கள் வித்தியாசமாக இருந்திருக்கும், நீங்கள் வளர்ந்த விதங்கள் வித்தியாசமாக இருந்திருக்கும். அவ்வளோ தூரத்துலேருந்து ஓடி வந்து 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 சித்தோடு திருச்சபையில் 7th என்ற ஒரு நபரை நீங்கள் மாறி உட்கார்ந்துருக்கும் போது திரும்பி பார்த்துருக்கீங்களான்னு நான் கேட்குறேன். சொல்லிட்டீங்கன்னா நான் முடிச்சிடுவேன். நான் திரும்பி பார்த்துருக்கேன். போயிடலாமா, பேசாமல் போயிடலாமா, எப்படி பிரசங்கம் பண்ணாமையா? அதுவும் தான். சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய கடந்து வந்திருப்போம். கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நினச்சி பார்த்தா மட்டும்தான் நம்ம அடுத்த படியை ஏற முடியும். சில நேரத்தில் கடந்து வந்த பாதையை நினச்சி பார்க்குறதுக்கு கூட டைம் இல்லாமல் நம்ம வாழ்க்கை போகும்போது அப்பப்போ திரும்பி பார்க்க தான் தோணும். இஸ்ரேல் மக்களில் ஏன் உதாரணத்துக்கு மறுபடியும் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த பழைய ஏற்பாட்டில் உபதேசம் பண்ணப்பட்ட நமக்கு இன்னும் ஒரு முன் உதாரணமாக காண்பிக்கக்கூடிய
ஒரு கருத்து, இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் வழிநடத்தின விதம் தான். 40 வருஷமும் சாப்பிட தான் செஞ்சாங்க. வயல்கள் அங்கே இல்லை. 40 வருஷமும் அங்கே சாப்பிட்ருக்காங்க. அங்கே என்ன இல்லை? ஒரு பெரிய தண்ணி பம்ப் செட்டோ இல்லை பெரிய டேங்கோ அங்கே ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது ஒரு வறண்ட நிலம். 40 வருஷமும் ஆண்டவர் அங்கே காப்பாற்றினார். எந்த விதமான ஒரு ஹோட்டல்ஸோ ஒரு சாப்பாடு கூட ஒன்றும் கிடையாது. அது வனாந்திரம். 40 வருஷம் உயிர் வாழ்ந்துருக்கிறாங்களே. எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த ஆண்டவர், ஒருவேளை உங்களுடைய ஒவ்வொரு ஊரும் நமக்கு தெரியாது, எவ்வளோ பெரிய ஊரில் இருந்தோ அல்லது எவ்வளோ சின்ன ஊரில் இருந்தோ கொண்டு வந்த ஆண்டவர், பவுல் சிறையில் நிற்கிற மாதிரி சங்கிலியோடு நின்றாலும் சாட்சி பகிர்ந்தார் என்று சொன்னால், நம்ம கையில் இன்னைக்கு சங்கிலிலாம் ஒன்றும் இல்லை, பைபிள் தான் இருக்குது. நாம் எப்படிப்பட்ட நிலையில் இந்த ஊழியத்தை துவங்க போகிறோம்? ஒரு ஆவிக்குரிய பாடங்கள் என்ன அப்படின்னா, தேவன் நம்மை ஒரு பெரிய மேடையில் நிறுத்தலாம், நிறுத்தாமலும் போகலாம். நாம் தேவனுக்காக நிற்கிறோமா? நம் கடந்த காலம் ஒரு சாட்சிக்கு தடையல்லாத வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு இருந்திருக்குதா? என் பின்னாடி வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்து சொல்கிற மாதிரி, எப்பா இத்தனை வயசு நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, எப்படி ஆண்டவர் நான் தேடினேன் தெரியுமா, எந்த மாதிரிலாம் பைபிள் படித்தேன் தெரியுமா, எப்படி மனப்பாடம் பண்ணேன் தெரியுமா, அப்படின்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கிறதா? இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். உண்மையான ஒரு சாட்சி இயேசுவை சந்திக்க வைக்கிற ஒரு சாட்சியாக இருக்கிறதா. ஒரு சங்கிலிகள் இருந்தாலும் சரி, சாட்சி நிற்கக்கூடாது. நம்மளை ஒருவேளை அரெஸ்ட் பண்ணாலும் சரி, நம்மளை ஒரு துன்புறுத்தல் காரியங்கள் நமக்கு நெருங்கினாலும் சரி, நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த டெஸ்டிமனி ஸ்டாப் ஆகக்கூடாது. ஆல்மோஸ்ட் நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்கிறதுல தெர் இஸ் நோ யூஸ். ஆமாம், கிறிஸ்டியன் அப்படின்றதுலாம் யூஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் டன் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம்? எப்போ அந்த வார்த்தையை சொல்லுவோம்? எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஆல்மோஸ்ட் டன் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்? முடிக்க போகிற நேரம். சரி, எதை முடிக்க? ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்கன்னா 10 கேள்வியில் 9வது கேள்வி எழுதும்போது 10th கொஸ்டின் 10வது கேள்வி எழுதிட்டு இருப்போம். அப்போ ஆல்மோஸ்ட் டன், ஜஸ்ட் கிவ் மீ 2 minutes, ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, நான் முடிச்சிடுறேன். ஒரு வேளை இந்த மேசை, ஒரு வேளை நாற்காலி நம்ம சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு 2 சேர் மீதி இருக்குது, வெயிட் ஆல்மோஸ்ட் டன், ஐல் கம் சொல்கிறோமா? ஒருவேளை கிறிஸ்துவ ஓட்டத்தில், கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைலில் நம்ம வாழும்போது ஆல்மோஸ்ட் ஐ எம் ரெடி அப்படின்றது இட்ஸ் நாட் அக்செப்டபிள். அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. ஐ எம் ரெடி, ஐ எம் டன் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் கிறிஸ்து காதில் போனோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்று உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் பவுலை போல மாற விரும்புகிறோமா? அல்லது இத்தனை சாட்சியும் தெளிவாக உட்கார்ந்து அரசவையில் கேட்ட அக்ரிப்பா ராஜா போல நாம் இருக்க போகிறோமா? இந்த 2 பேரும் போல நாம் யோசிப்போம். சாட்சி சொல்ல தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால் முழுமையான ஒரு ஒப்புமையோடு தேவனுடைய சமூகத்தில் அந்த சாட்சி சொல்லுவோம். பவுல் சொன்னார்ல, இந்த சங்கிலிகளை தவிர நீங்கள் எல்லோரும் என்னை போல ஆக வேண்டும். இது கட்டியிருக்கிறாங்கன்னு நினச்சி இந்த சங்கிலி செயல் மட்டும் உங்களுக்கு இருக்க வேண்டாம், மற்ற எல்லாம் நீங்கள் வந்துருங்க அப்படின்னாரு. நம்முடைய வார்த்தை எப்படி இருக்க போது? என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக சாட்சியாக இருக்கட்டும், இருப்பதற்கு முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.